வெல்கம் டு ஏஜிஜிஎம் டிவியிலிருந்து பேசுகிறேன். உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். உருண்டை குழம்புக்கு தேவையானது என்னெல்லாம்: சாம்பார் வெங்காயம், உருண்டை குழம்பு உருட்டுறதுக்கு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய், தேங்காய் திருவுதல், புளி, குழம்பு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், உருண்டை குழம்புக்கு அரைக்கிறதுக்கு சோம்பு போட்டிருக்கேன், ஜீரகம், தேங்காய், கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், நல்ல சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் போட்டு மையாக அரைச்சி வச்சுக்கணும். கடலைப்பருப்பு, உருண்டை குழம்புக்கு கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய் போட்டு, உப்பு தேவையான உப்பு, கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுக்கிடணும். கொஞ்சம் காயப்பொடி போட போகிறேன். இப்போ அரைக்க போகிறேன். அரைச்சி வச்சுக்கிடணும். இப்போ இந்த கடலைப்பருப்பை இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிடணும். பார்த்துக்கோங்க, இதில் உப்பு இருக்கா எல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். சரி, அடுத்தல தேங்காய் ஊற்றுவேன். தேங்காய் போட போகிறேன். பெரிய வெங்காயம் வெட்டி வச்சு தான் போட போகிறேன். வதக்க போகிறேன். நல்லா வதக்கிடுவேன். அதில் உப்பு போட்டதுனால நல்லா வதக்கணும். பார்த்துக்கோங்க, ஏன்னா குழம்புல நரிச்சு ஆகிடக்கூடாது. பதத்தில் கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கத போடணும். தீயை குறைச்சி வச்சுக்கணும். இந்த பதத்தில் அவ்வளோதான். நீ இறக்க போகிறேன், சட்டியை இறக்க போகிறேன். இப்போ இந்த பதத்துக்கு சூடாக தான் இருக்குது. கொஞ்சம் இருந்தாலும் உப்பு பார்த்துக்கணும். இந்த பதத்துக்கு ஊட்டி வைக்கணும். பார்த்துக்கோ. இந்த உருட்டி வச்சியாச்சு. அடுத்தால வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்ற போகிறேன். செக்கு நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். இப்போ கடுகு உளுந்து போட போகிறேன். வெந்தயம் போட போகிறேன். தாளிக்க வெங்காயம் போட போகிறேன். தக்காளி போட போகிறேன். தேவையான உப்பு போட்டுக்கணும்.
நல்லா வதக்கப்படும். நல்லா நல்லா தக்காளி மசியணும். நல்லா வதக்கணும் பார்த்துக்கோங்க. நல்லா மசியணும். இந்த தருணத்தில் வத்தப்பொடி போட போகிறோம். தேவையான வத்தப்பொடி. மல்லித்தூள் போட போகிறோம். குழம்பு மசாலா போட போகிறோம். தேவையான மஞ்சள் போட போகிறோம். போட்டு நல்லா வதக்கிடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்ற போகிறோம். அடுத்ததாக புளி ஊற்ற போகிறோம். நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் உருண்டையை போடணும். இப்போ இந்த உருண்டை குழம்பை உருண்டையை போடும்போது தீயை கம்மியாக வச்சு போடணும். அப்போ தான் உடையாது. இப்போ போடலாம், உருண்டையை போடலாம். சிலவங்க வடையை சுட்டு போடுறாங்க, நம்ம இப்படி போடுவோம். ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். உப்புல போட்டுக்கிடணும். இந்த பதத்தில் பாருங்களேன், உருண்டை எப்படி வந்திருக்கு பாருங்கள். உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இருக்கணும் பாருங்கள். அப்போ தான் உடச்சி சாப்பிடுறது நல்லாயிருக்கும். கல் போட்டு இருக்கும். இதே மாதிரி செய்யணும் பார்த்துக்கோங்க உருண்டை குழம்பு.